அண்மைச் செய்தி. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு எதிராக அன்புமணி ஆதரவாளர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் அன்புமணி ஆதரவாளர்கள். அன்புமணி மற்றும் அவரது மனைவி மீது கடும் விமர்சனங்களை நேற்று ராமதாஸ் முன்வைத்திருந்த நிலையில் அவருக்கு எதிராக அன்புமணி ஆதரவாளர்கள் கிளம்பியிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கலிஃப்துல்லா. விவரங்களை வழங்குகிறார். வணக்கம் தர்ஷினி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது மனைவி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். இந்த சம்பவம் பாமக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக அவரது ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தொடர்ச்சியாக அவர் தற்போது வரை 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்துள்ளார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸை தொடர்ச்சியாக ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் 2026 வரை நான் தான் தலைவராக இருப்பேன் ராமதாஸ் நேற்று கூறிய நிலையில் அதற்கு பின்பாக அன்புமணி இருக்கட்டும் என நேற்று தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் பாமக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் மேலும் தற்போது பாமக நிர்வாகிகள் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு எதிராக தனது பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவுகளை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் இதில் எந்த பதிவுகளை பதிவிட்டு வருகின்றனர் கூறப்பட்டால், அன்புமணியை தவிர வேற யாரையும் எங்களால் தலைவராக ஏற்க முடியாது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் தலைமை பண்பு மற்றும் நிர்வாகம் உள்ளது. ஐயா, உங்களது செயல்கள் பல லட்சக்கணக்கான உங்கள் மனதில் இருக்கிறோம். விலகிய நிலையில் நானும் விலகிக் கொள்கிறேன் என பல்வேறு பாமக நிர்வாகிகள் தனது சமூக வலைதளங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு எதிராக பதிவிட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸை எதிர்ப்பு வகையில் பாமக நிர்வாகிகள் பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் தந்தை மகன் இடையிலான மோதல் அவர்களின் ஆதரவாளர்களின் மோதலாக மாறி வருகிறது. மேலும் ராமதாஸின் செயல்பாடுகள் பாமகவை அழித்து வருவதாக அன்புமணி ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் தன் வீட்டு பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று ராமதாஸ் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக ராமதாஸின் நடவடிக்கைக்கு பாமகவினர் இன்னொரு பிரிவினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் சாமி என்று நினைத்தோம், இப்போதுதான் தெரிகிறது கல் என்று அன்புமணி ஆதரவாளர்கள் தனது பேஸ்புக் பதிவில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் அன்புமணிக்கு பாமகவின் எதிர்காலம் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அன்புமணி ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.